ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம பண்ணையில் சாயங்கால நேரத்தில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் அதை பற்றி பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாயங்கால நேரம் பார்த்தோன்னா எப்போ ஒர்க் ஆரம்பிப்போம்னா கரெக்டாக பார்த்தோன்னா 4 மணிக்கு பார்த்தோன்னா வந்து வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஸோ 4 மணிக்கும் போது ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தோன்னா வந்து மாடுகளுக்கு பார்த்தோன்னா தண்ணி காட்டுறது. அதான் பார்த்தோன்னா முதல் வேலை. ஏன்னா நம்மளை மாதிரியே பார்த்தோன்னா வந்து மாடு பார்த்தோன்னா தாகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா எடுத்தோடனே பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை காட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் கறப்போம். அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டு தீவன பில்லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கட்டிடுவோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒவ்வொரு வாய்க்காலாக கட்டினா பார்த்தீங்கன்னா வந்து சலுப்பு தெரியாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து வாரம் ஃபுல்லாக சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கடைசி வாரத்தில் மொத்தமாக கட்ட வேண்டியதாக வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்க்காலாக பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்துகிட்ருவோம். அதோடு தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும். நாங்கள் வேலை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் கரெக்டாக தண்ணி கட்டாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆகும். செடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளராமல் பச்சையாகாமல் ஒரு மாதிரியே பார்த்தா சத்து பற்றாக்குற மாதிரி அப்படியே சின்னதாகவே கிடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிட்றணும். ஸோ இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா மாடும் குடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பக்கெட்டில் மோந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றி வச்சா தவிடு வச்சா மாடு பார்த்திங்கன்னா அது வந்து குடிச்சிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து தாலின்னு சொல்லுவாங்க. இது இதில் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பாத்திரம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கிட்ட பார்த்தா ரெண்டுமே இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறந்துட்டு மாடு தண்ணி காட்டுறது இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மணி 5 ஆயிரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிடணும். போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து முதல் வேலையை பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு தேவையான பில்லை பார்த்தீங்கன்னா அறுக்கணும். டைம் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே அறுத்து வச்சுருவோம். அப்படி டைம் இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்துக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அறுக்கணும். ஸோ நம்ம பில்லு அறுக்க போவோம். ஸோ சாயங்காலத்துக்கு தேவையான பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு. ஸோ இது வந்து போதும் சாயங்காலத்துக்கு எல்லா மாட்டுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பால் கறக்கிற மாட்டுக்கும் சில மாடுகளுக்கு கூட தான். இந்த கன்றுக்குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட வைக்கோல் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த வைக்கோலை போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறேன். வாங்க அரைக்கலாம். மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போட்டோடனே பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து பில்லை அரைச்சி பொடியாக இங்கே கீழே விழுகும். ஸோ மண்ணில் விழா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சாக்கை போட்டுருவோம். சாக்கை போட்டோடனே இந்த 2 ஆடுகளும் வந்து படுத்துட்டாளுங்க. ஓ எந்திரி கீழே போய் போடு. இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இது மாதிரி அரைச்சி வச்சா பார்த்தீங்கன்னா வந்து அது மேலே ஏறி படுத்து மண்டு வச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு சாக்கை போட்டு மூடிடும் நல்லா. அங்கே வருங்க சொல்லி வாய முள்ள அது உள்ள ஒன்றுக்கு போகுது பார்த்தீங்களா. இது மாதிரி தான் பில்லை மண்டு வச்சா மாடு சாப்பிடாது. பார்த்தோன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி க்ரீஸ் போடணும். அப்படி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீரு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீரெல்லாம் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி க்ரீஸை தடவி வச்சுருவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர்ஸு. இங்கே ஒரு 4 கீர் இருக்கும், இங்கே ஒரு 4 கீர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேய்ச்சி விட்றணும் கரெக்டாக. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து தேஞ்சு போயிடும். ஸோ வாங்க இது எப்படி அரைக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டுருவோம்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இங்கே வந்து மலை மாதிரி குஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு தான் நல்லா பால் கறக்கும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஜீரணமும் ஆயிரும். அப்படி இல்லாமல் இது மாதிரி கட்டை மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு லேட்டாகும், ஜீரணமும் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டையை பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கீழே விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி தான் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரைச்சி வச்சா பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அரைச்சி வச்சாச்சு. இந்த கண்ணுக்குட்டி வரங்க எப்படி சாப்பிடுதுண்ணா. ஸோ மற்றதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வைப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வைக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஒரு 6 மணி ஆனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீனை வச்சு விட்ருவேன். அதுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்கெட்டில் இல்லை, அதுக்குன்னு தாலிக்கு அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு போசி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிற போசி. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுருவேன். அது உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே இருக்கிற இந்த போசியில் தான் பார்த்தீங்கன்னா வைப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2 in 1. இதை வந்து தண்ணி காட்டிக்கலாம், அதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீனியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு தீனை வச்ச உடனே. அதுபோக எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கரெக்டாக கட்டியிருக்கா அதோட இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடம் வச்சுருப்போம், நைட் ஆனால் அங்கே தான் இருக்கும் ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இடி மாடு, அதாவது எல்லாத்தையும் இடித்து போடு பக்கத்தில் போனால் கண்ணுக்குட்டி போனாலும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கம்பியில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி வச்சுருப்போம். அதனால் அதை ஒன்று செக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம். அந்த கண்ணுக்குட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து கட்டக்கூடாது. அப்படி கட்டினா பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் குடிச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற பால் இருக்காது. உங்களுக்கு காட்டினா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 கண்ணுக்குட்டிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மாடு கட்டும்போது ஜாக்கிரதையாக கட்டணும். 3 கண்ணுக்குட்டிக்கு எதாவது இங்கே ஒரு மாட்டை கட்டினீங்கன்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா தள்ளி நின்றுச்சுன்னு வச்சுங்க, 3 கட்டிக்கிட்டில் அதோட கண்ணுக்குட்டி எதுன்னு பார்த்து கரெக்டாக தள்ளி நிற்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலை குடிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி கரெக்டாக பார்த்து கட்டிடுவோம். ஸோ அது மட்டும்தான். அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் முடிஞ்சிச்சு. சுவிட்சை ஒன்று ஆன் பண்ணிடுவோம், லைட் சுவிட்சை கச்சக். ஸோ அவ்வளோதான், வேலை ஓவர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.